வணக்கம் நண்பர்களே. நீங்கள் இப்போ பார்க்குறது நான் மீஷோவில் வாங்கியிருந்த ஒரு கிழங்கு. இது நான் வாங்கினப்போ ரூ. 210 அப்படின்னு போட்டிருந்தாங்க. 2 கிழங்கு கொடுத்தாங்க. 2யுமே ஒரே மண் கலவையில், ஒரே மாதிரி மண் கலவையில் தான் வச்சுருந்தேன். ஒரே சைஸ் தொட்டி எல்லாம் ஒரே கால சூழ்நிலையும் ஒரே நிலமையில தான் வச்சுருந்தேன். ஆனாலுமே ஒரு செடி நல்ல ஓரளவுக்கு வளருது. ஆனால் இன்னொரு செடி வளர்ச்சி ரொம்ப மெதுவாக தான் இருக்குது. ஏன்னு தெரியல. இதோட பெயர் ஸ்டிஃபானியா எரெக்டா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதுக்கு ரொம்ப தண்ணியெல்லாம் தேவைப்படாதுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி விட்டாலே நல்லா தான் இருக்குது. இதோட இலைகள் பென்னி ஓட் இலைகள் மாதிரியே அழகாக இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு தடிமன் இல்லை, நல்ல மெலிசாக இருக்குது. பக்கத்துலேயே நான் கூகுள்லேருந்து எடுத்த அந்த படத்தை போடுறேன், நீங்கள் பாருங்கள். அது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அழகாக வளரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நானும் வாங்கி வளர்க்குறேன். இதை பற்றி ரொம்ப விவரமான காரியங்கள் எனக்கு யூடியூப்லேயும் கிடைக்கல, கூகுள்லேயும் கிடைக்கல. இருந்தாலும் நான் வளர்த்துட்டு வரேன். ஒரு நம்பிக்கை தான், அழகாக வரும். அந்த ஜன்னல் பின்னாடி இருக்கிற அந்த ஜன்னலை சுற்றி அழகாக வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு இதய வடிவ கம்பியில் அழகாக சுற்றி வளர்த்துட்டு வரேன். 2 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் அதோட வளர்ச்சி ரொம்ப மெதுவாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு வள்ளிச்செடி வளர்கிற அளவுக்கு அது வேகமாக வளரலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், போக போக அது எப்படி வளருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. நன்றி.